பவுண்டரி 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 அப்படின்னு சொல்ற ஹேமந்த் பதானி இருக்காரு தெரியுமா? அவர் இந்தியாக்காக கிட்டத்தட்ட 40 ஓடியை 4 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டிருக்காரு. பட் அவரை பத்தி எல்லாம் நம்ம பெருசா பேசினதே கிடையாது. பிகாஸ் அவர் ஒரு தமிழ்நாடு பிளேயர். அவரை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டோம். ஓகே. ஆனா இப்ப கோச்சா தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப பயங்கரமாவே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் TNPL சேபாக் சூப்பர் கில்லிஸ் அப்படிங்கிற ஒரு டீமை 7 சீசன் கோச் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா 4 டைட்டில் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லங்கா பிரீமியர் லீக் இருக்குல்ல, அதுல ஜாஃப்னா கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்கு பாத்தீங்கன்னா கோச்சா இருந்தாரு. 2 கன்சிக்யூட்டிவா பாத்தீங்க அப்படின்னா டைட்டில்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் SA20ல போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இருக்குல்ல, அதோட இனாகுரல் சீசன்ல பேட்டிங் கோச்சா இருந்தாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் அவங்க டைட்டில் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா IL T20 இப்ப நடந்து முடிஞ்சிச்சுல, அங்க போனாரு. துபாய் கேபிட்டல்ஸோட ஹெட் கோச்சா இருந்தாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இப்போ ஒரு டைட்டில் வாங்கி கொடுத்திருக்காரு. சோ 4 TNPL டைட்டில், ஒரு IL T20 டைட்டில், 2 லங்கா பிரீமியர் டைட்டில் and 1 SA20 டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டு இருக்காரு. IPL ஒரு சில டீம்ல பேட்டிங் கோச்சா ஃபீல்டிங் கோச்சாலாம் இருந்திருக்காரு. ஆனா இப்போ ஹெட் கோச்சா பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வர IPL 2025ல இருக்க போறாரு. சோ என்ன வேணாலும் நடக்கலாம். பவுண்டரி 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 அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவரோட சீரியஸான முகத்தை பாக்குறப்போ வேற லெவல் ஹேமந்த் சார்.